2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தயாராகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் திருச்சிராப்பள்ளியில இருக்கிற ஜெயராம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. இதோட டிஎன்ஏ கோட் 3808. இந்த காலேஜ் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இத 1994லயே ஆரம்பிச்ச ஒரு காலேஜ், சோ நல்ல அனுபவம் இருக்கு. இன்னொன்னு, ரொம்ப முக்கியமா, இத அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு, அதாவது AICTE அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. சரி வாங்க, இந்த காலேஜோட அடிப்படை அடையாளங்கள் என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். காலேஜோட முழு பெயர் ஜெயராம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நீங்க கவுன்சிலிங் அப்போ யூஸ் பண்ண வேண்டிய டிஎன்ஏ கோட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3808. இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 1994ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க என்னென்ன பிஇ கோர்சஸ் இருக்குன்னு பாத்திரலாமாங்க. இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 7 முக்கியமான இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் ஆஃபர் பண்றாங்க. சிவில் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இஇஇ, இசிஇ, இஐன்னு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் இருக்கு. கூடவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் 60 சீட்ஸ் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்போ எல்லா பிரான்ச்சையும் சேர்த்து பார்த்தா இந்த காலேஜ்ல இளநிலை படிப்புகளுக்கு மட்டும் மொத்தமா 420 சீட்ஸ் இருக்கு. கவுன்சிலிங் அப்போ இந்த நம்பர் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்ததா அட்மிஷன் எப்படி நடக்குது, காலேஜ் எங்க இருக்கு, போறதுக்கு வசதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க அட்மிஷன்ஸ் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா தான் நடக்குது. இதுல 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் போகுது. இது ஒரு கோஎட் காலேஜ், அதாவது பசங்க பொண்ணுங்க 2 பேருமே படிக்கலாம். காலேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரட்டம்பட்டி, துறையூர் தாலுகாவில் இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் துறையூர் தான். அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல காலேஜ் இருக்கு. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பலவிதமான அரசாங்க உதவித்தொகைகள் கிடைக்குது. உதாரணத்துக்கு SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப், BC MBC DNC மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், முதல் பட்டதாரி உதவித்தொகை, இது இல்லாம OBC மற்றும் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்கு. இதுக்கெல்லாம் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் நீங்க சரியா செக் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இங்க நீங்க பார்த்த எல்லா தகவல்களும் ஏப்ரல் 2026 நிலவரப்படி காலேஜோட அபிஷியல் வெப்சைட் மற்றும் கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்ல இருந்து எடுத்ததுதான். சோ நீங்க அட்மிஷன் போடுற டைம்ல லேட்டஸ்ட் தகவல்கள் என்னன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை உறுதிப்படுத்திக்கோங்க. இது போல இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com வாங்க. 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகள் எடுக்கிற வரைக்கும் இது உங்களுக்கான உண்மையான ஆதாரமா இருக்கும்.